என் அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த கருப்பன் என்னை கண்டு என் வாக்கினை நீ ஏற்று விட்டாயானால் நிச்சயமாக இதன் பிறகு நீ நிம்மதியாக உறங்கிவிட வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய இந்த நிம்மதியான உறக்கம் நாளைய விடியலில் உனக்கு பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. உனக்கான ஒரு சந்தோஷத்தை அது உன்னிடத்திலே ஒப்படைக்கப் போகிறது. இப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை மிகப்பெரிய போர்க்களமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் ஏதோ போருக்கு செல்வது போலத்தான் பல ஆயுதங்களை கையில் சுமந்து கொண்டு செல்கின்றாய். என்னென்ன ஆயுதங்களை நீ எடுத்து செல்கின்றாய்? பயம், கோபம், அழுகை, சிரிப்பு என்று இதையெல்லாம் உன் கைகளில் எடுத்துக்கொண்டு செல்கின்றாய் அல்லவா? எல்லா ஆயுதங்களும் உன் கைகளில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சரியான ஆயுதம் சரியான நேரத்தில் தேவைப்படும் பொழுது அதை எடுத்து பிரயோகிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் நீ கொண்டு செல்கின்றாய். ஆனால் என் பிள்ளையே, என்றாவது ஒரு நாள் இத்தனை ஆயுதங்களையும் தூக்கிச் செல்வதை நிறுத்திவிட்டு உன்னுடைய ஒரு சிறு புன்னகையை மட்டும் நீ எடுத்துச் செல்ல துணிவாயானால் நிச்சயமாக அன்றைய நாள் உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு நல்லதொரு தீர்வினை கொடுத்து உனக்கு என்ன நடந்தாலும் துன்பங்களை மட்டும் கொடுத்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் தங்கமே, உன்னுடைய புன்னகையை நீ எல்லாவற்றுக்கும் பரிசாக கொடுத்து அதற்கு பதிலாக கஷ்டமான சூழ்நிலையில் கூட உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய். அப்பன் இதையெல்லாம் உன் வெற்றி என்று சொல்கிறேன் எதற்கு தெரியுமா? உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் உன் முன்னால் நின்று எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் உன்னுடைய சிறு புன்னகையினால் அதை நீ கடந்து வந்து விடுவாய். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ கடந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் அந்த ஒரு புன்னகையால் அவர்கள் நொந்து போவார்கள். நாம் ஒன்று நினைத்தால் இவர்கள் வேறு ஒன்றை அல்லவா நம் முன்னால் நடத்தி காட்டுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு நொந்து போய் விடுவார்கள். இதுதான் உன்னுடைய வெற்றி. உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று நீ உன்னுடைய புன்னகையை பரிசாக கொடுக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக பயந்து ஓடத்தான் செய்வார்கள். என் தங்கமே, அதே நேரத்தில் உன்னிடத்தில் ஒருவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு நீ பதிலுக்கு கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னுடைய புன்னகையை, மௌனத்தை நீ பரிசாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றுவிட வேண்டும். அவர்களின் கோபம் வீணானது என்று அவர்களுக்கு நிச்சயமாக உரிய வரும் பொழுது அவர்கள் தானாகவே திருந்திவிட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒருவர் அவருடைய கண்ணீரை உன் முன்னால் காண்பிக்கிறார்கள் என்றால் என் குழந்தையே, உன்னுடைய அந்த சிறு புன்னகை அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையை மாற்றும். நாம் எதற்காக அழ வேண்டும், நாம் அழக்கூடாது என்கின்ற உணர்வை அவர்களுக்குள்ளே கொடுத்து விடும். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் இந்த வாழ்க்கை கொடுத்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நீ தெரிந்து நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை என் பிள்ளையே நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமே இந்த புன்னகைதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது போல நாளைய விடியலில் நீ ஒரு முறை இதை செய்து பார்க்க வேண்டும். என் செல்லமே, உன் எதிரில் வருகின்றவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அவர்கள் உன்னை நேருக்கு நேராக பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடு. அதாவது அவர்களுக்கு உன்னை தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. உன்னுடைய சிறு புன்னகையானது அவர்களின் மனதில் இருந்து ஆயிரம் கஷ்டங்களுக்கு பதிலை கொடுக்கலாம். அவர்கள் தவறான முடிவை எடுக்க நினைத்திருக்கலாம். அந்த முடிவிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதாக கூட இருக்கலாம் அல்லவா?
உன்னுடைய புன்னகை. அதனால் இந்த புன்னகையை நீ பரிசாக கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, அவர்களை பார்த்து நீ புன்னகைத்த பிறகு நாம் அவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடுத்தோம், நிச்சயமாக இது அவர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நீ சொல்லி, நிச்சயமாக என் பிள்ளை, இனி உனக்கு நீயே உன்னை பாராட்டி கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சி நீ அடைய வேண்டுமானால் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நீ மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலமாக வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய பல நன்மைகளை எல்லாம் நீ எளிதாக அடைந்து விடுவாய் என்பதை உணர்ந்து கொள். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் குழந்தையே, உன்னால் முடிந்தவரை நல்ல எண்ணங்களோடு, நேர்மறையான சிந்தனைகளோடு, இன்முகத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். இன்று நடக்கக்கூடிய செயல்கள் என்னவாக இருந்தாலும் அவையெல்லாம் உன்னுடைய நல்லதற்காகத்தான் நடக்கிறது. உன்னால் மற்றவர்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்று நினைக்கின்ற நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து இருக்கிறாய் என்பதை எண்ணும் பொழுது உனக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் தெரியுமா? உன் துன்பத்தை எல்லாம் நீ மறந்து விடுவாய். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளையும் நீ மறந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷம் நம்மால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடிகிறது, மற்றவர்களுக்கு நம்மால் உதவிகள் செய்ய முடிகிறது என்று எண்ணும் பொழுது உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதை நீ தெளிவாக உணரக்கூடிய நேரம் இது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த ஒவ்வொரு துன்பங்களையும் நீ கடந்து வர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நமக்கு என்று எது வந்தாலும் சரி, அதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு நல்ல மனநிலையோடு நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்து விட்டோமானால் வருகின்ற பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள், இனி வரப்போகின்ற பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் உன் அருகில் வருவதற்கு சற்று பயப்படத்தான் செய்யும். என் செல்லமே, இதை நீ புரிந்து கொண்டால் எப்போதும் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக தந்து உன்னை வெற்றியடைய வைத்துவிடும். அப்பன் சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த அப்பனின் வாக்கினை நீ கேட்க வேண்டும். அப்பன் நமக்காக சொல்கிறார், நம்முடைய குணத்திற்காக சொல்கிறார் என்று நீ உணர்ந்து உனக்கான ஒவ்வொரு செயல்களையும் நீ நடந்து பழக வேண்டும். என் செல்லமே, பிறருக்கு நன்மைகள் செய்யும் பொழுது உனக்கான நன்மைகள் தானாகவே நடந்து விடும் என்பது பிரபஞ்ச விதி என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் துணை உனக்கு என்றும் உண்டு. இதை நீ நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய செயல்களில் துணிந்து நடந்து கொண்டால் போதும். எந்த ஒரு தீய விஷயங்களும் உன்னை ஒருபோதும் நெருங்காது. எந்த ஒரு தீய விஷயமாக இருந்தாலும் உன்னை நெருங்குவதற்கு நிச்சயமாக பயப்படத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் தான் அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களையும் நினைத்து நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகள், உங்களுக்குள் இருக்கின்ற அந்த வேதனைகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்தில் தீரப்போகிறது. அவையெல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உங்களை எத்தனை காலமும் கஷ்டப்படுத்தி ஆட்டி படைத்து கொண்டிருந்ததல்லவா? இனி எந்த பிரச்சனையும் உங்களை ஆட்டி படைக்கப் போவது இல்லை. ஏனென்றால் உன் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக தோன்றப் போகிறது. அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய முகத்திலே புன்னகை இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிவிட மாட்டாய். உனக்கான தன்னம்பிக்கையானது அதிகரித்து கொண்டுதான் செல்லும் என்பதை நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, இந்த வாழ்க்கையை உனதாக்கி உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து நீ உன்னை மீட்டு எடுப்பதற்குரிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக செய்து கொடுப்பேன். அது உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு
அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ தொடங்கிவிட்டாலே போதும். எல்லாருடைய மனநிலைகளும் மாற்றங்கள் பெற்று உனக்கான சூழ்நிலைகள் நல்லபடியாக அமையும். இந்த தெளிவை மட்டும் நீ கொண்டிருந்தால் போதும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். ஒவ்வொரு விடியலையும் மனதைரியத்தோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். அதுவும் அந்த புன்னகையோடு நீ எதிர்கொண்டால் நிச்சயமாக விடியும் எந்த விடியலும் உனக்கு பேரானந்தத்தை தான் கொடுக்கும் என்பதை புரிந்துகொள். என் செல்லமே, உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னிடத்திலே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அதை நீ வெளிப்படுத்தும் பொழுதுதான் உனக்கான மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பெருகும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.